ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஆர் டாக். இன்றைக்கி நம்ம ரீசெண்ட் தமிழ் டப் மூவிஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி ரோட் ஹவுஸ் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஹீரோ ஜாக் கெலன்ஹால் நடிச்சிருக்காங்க. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.2. அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. பக்காவான ஆக்ஷன் கேட்டகரி மூவி. ஆக்ஷனுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாவில் ஒரு ரோட் ஹவுஸுங்கிற ஒரு பார் இருக்குது. பாரில் லோக்கல் ரவுடிஸ் அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. இதுக்காக நம்ம ஓனர் வந்து ஹீரோவை ஹேர் பண்ணுறாங்க. ஹீரோ ஆக்சுவலி முன்னாள் UFC ஃபைட். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாருங்கிறத மீதி கதை. ஆக்சுவலாக படத்தோட வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் UFC ஃபைட்டர். அதனால் ஃபைட்டெல்லாம் என்கேஜிங்காகவும் இருக்குது. ஆக்ஷன் பக்காவாக அமைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி ஹிட்மேன் ஏஜென்ட் ஜூன். கொரியன் மூவி. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.4. 2020 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஹிட்மேனாக இருக்கார். அப்புறம் ஹிட்மேனாக இருக்க பிடிக்காமல் அவர் ஒரு டெத் செட்டப் பண்ணிட்டு காமிக் ரைட்டராக மாறுறாரு. என்ன அவரோட ஓன் அசசின் ஸ்டோரி அவர் காமிக்க எழுதிடுறாரு. இதை பார்த்து வில்லன் குரூப் ரிட்டன் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வர்றாங்க. இதுலேருந்து அவர் தப்பிக்கிறாரா அப்படிங்கிறது மீதி ஸ்டோரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி கோல்டன் ஜாப். 2018 ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு சைனீஸ் மூவி. தமிழ் டப்பில் மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.6. இது ஒரு ராபரி ப்ளஸ் ஆக்ஷன் கேட்டகரியான மூவி. ஸ்டோரி வைஸ் ஆஃப்ரிக்கன் அகதிகளுக்காக ஒரு 5 மெம்பர்ஸ் கொண்ட டீம் ஒரு மெடிசின் போகிற ட்ரக்கை ஹைஜாக் பண்ணுறாங்க. ஹைஜாக் பண்ண அப்புறம் தான் தெரியுது அந்த ட்ரக்குக்குள்ளே மெடிசின் இல்லை, ஃபுல்லாகவே கோல்டாக இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் அந்த கோல்டுனால இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது, இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னா பேலன்ஸ் ஸ்டோரி. உங்களுக்கு நல்ல ஆக்ஷன் ப்ளஸ் ராபரி கேட்டகரி பிடிக்குன்னா இந்த மூவியை கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி லக்கி. 2016 ரிலீஸ் ஆகிருக்கு. கொரியன் மூவி. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.9. அமேசான் மினி டிவியில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்போட. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிளர் மாதிரியான ஆள். ஆக்சிடென்டலாக இவருக்கு மெமரி லாஸ் ஆயிடுது. இதனால் இவருக்கு லாஸ்ட்டாக கொடுத்த அசைன்மெண்ட்டை இவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால் இவரை போகிறதுக்கு அந்த கம்பெனி ஆளை அமுச்சு விட்றாங்க. இதுலேருந்து அவர் எப்படி எஸ்கேப் ஆனார், அவருக்கு மெமரி ரீகெயின் ஆகுதாங்கிறது தான் மீதி ஸ்டோரி.